என்னம்மா வெளியே நிற்கிற? ஒன்றும் இல்லைங்க, நம்ம தெருவில் கடை வச்சுருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேங்க. உங்கள் ஹஸ்பண்ட் குடிச்சு 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 குடிச்சே இறந்து போயிட்டாராங்க. பாவம் அவங்க 2 குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படிதான் இந்த குடிக்கிற செய்யறாங்க. அந்த வாடையை பார்த்தாலே நமக்கு எதுக்கு ஊரா வீடு பிரச்சனைவா? வீட்டுக்குள்ள வா. சேலரி வந்துருச்சா? என்ன இந்த மாசமும் காசு கம்மியா இருக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன், 2 மாசமா 1500 கம்மியாவே கொடுக்குறீங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. ஏய் நிறுத்திரி. அப்போ சொன்னீங்க அந்த கடைக்காரங்க ஒய்ஃபும் பிள்ளையும் கஷ்டப்படுறாங்கன்னு. அப்படி நீ நம்ம பிள்ளையும் ஃபினான்ஷியலாக கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் பாலிசி பசாரில் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அதுக்காக தான் காசு எடுத்தேன். நம்ம என்ன இந்த ஃபோனில் பாரு. டேர்ம் இன்சூரன்ஸா? அப்படின்னா அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு வீட்டில் மெயினாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க ஃபேமிலி ஃபினான்ஷியல் சப்போர்ட்காக எடுக்கிறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமேங்க? அப்படின்னா கிடையாது. இது 400 to 500 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது பெர் மந்த்துக்கு. அது மட்டும் இல்லை, இது 1 crore வரையும் கவரேஜ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனால் அவங்க ஃபேமிலியோட ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸு, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, ஃபியூச்சருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இருங்க சாரிங்க, உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. மச்சி சேலரி வந்துருச்சா? வழக்கம் போல 1000 ரூபாய் தேத்திட்டு பாருக்கு வந்துடுறா. நல்லது பண்ணாலும் பிடிக்காது. இங்க வந்து பாருன்னா டீ ஆன் ஆக மாட்டேங்குது. சரி ஆன் பண்ணிட்டு போ. அது டிவி ரிமோட் இல்ல, கரண்டி. சரி இன்னைக்கு குடிச்சுட்டு தான் வந்திருக்கியா? இரு விளக்குமாறு எடுத்துட்டு வரேன். இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணியடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய் உன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க அத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா நானு. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் எனக்கு தூக்கம் இல்லை. புள்ள இன்னும் இங்க தூங்கவில்லை. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. கண்ணான கண்ணே கண்ணுறங்கு, கண்ணான கண்ணே கண்ணுறங்கு. வாங்கும் போது நல்லா பலன்னு இருந்துச்சு. இப்ப பாரு, நல்லா அடி வாங்கி சொம்பு தேஞ்சு போய் கிடக்கு. போட்டோல ஒரு மாதிரி இருக்கு, நேர்ல ஒரு மாதிரி இருக்கு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. பாவம், ரிட்டர்ன் கூட போட முடியாது. சோலி முடிச்சு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என்னங்க? இந்த வயிற்றுச்சல் மாத்திரை, தலைவலி மாத்திரை, பிபி மாத்திரை. எனக்கு எதுக்கு வயிற்றுச்சல் மாத்திரை? போய் உங்க அக்கா கிட்டையும் கொடுங்க வயிற்றுச்சல் மாத்திரைய. அது இல்லடா, அக்கா இப்பதான் கால் பண்ணா. இன்னைக்கு ஒரே நாள் போயிட்டு ஏசி, வாஷிங் மிஷின், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ்னு எல்லாத்தையும் வாங்கிட்டாலாம். அந்த வயிற்றுச்சல் மாத்திரையை கொஞ்சம் கொடுங்க. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். அப்பவே சொன்னேன் இதை போட சொல்லி. இதான் அப்படி எப்படி ஒரே நாள்ல போய் இவ்வளவு ஜாமான் வாங்கிட்டு வந்தா? அது தெரியல, அவ சொன்ன உடனே உனக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி வாங்கிருப்பா? அத்தனை பொருளை வாங்கிட்டாலே. செத்துக்கிட்டு தோஞ்சிடாம இன்னொரு வயிற்றுச்சல் மாத்திரை போடு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. மாமா என்ன பண்ணேசு? பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை கால் வந்து உன்னை தேடிட்டே இருக்கா. உன் போன் நம்பர் கேட்டு தர முடியாது சொல்றா. வாடா. நான் வந்து சொல்றேன். பத்தியா நீ இருக்கும்போது நம்பர் கேட்குறாங்க. ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த ஏரியாவில் 93 வீடு இருக்கு. காலையில் 20 வாட்டி வந்துட்டு போயிட்டீங்களாமே. எனக்கே 1008 வேலை இருக்குங்க. ஏங்க நைட்டு 12 மணி அது நான் தூங்குறதுக்கு. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க சரிங்களா? நீங்க போங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஜாயு பாப்பாவை பிடிங்க. குழந்தை தூங்க வச்சிட்டு இருக்க, வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. உன்னை பொழந்து கட்டிடுவேன், அவ்வளவுதான். கீழே விழுந்தும் போசப்பர். சோலி முடிச்சு.